இன்னொருக்கா முட்டை வாங்குறதுக்கு கோழி பண்ணைக்கு தான் போகணும். ஹெல்மெட் போட்டு வெங்காயம் வெட்டி பார்க்கலாம், எரியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாங்க. ரெண்டு அருமை அருமை. இங்க தாங்க கலர்ஃபுல்லா இருக்கிறாப்ல. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள் சின்றவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தம்ப்நெயில் அனைத்தும் உண்மையே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முட்டை வறுவல் தான் செய்ய போறோம். ஜாலி ஜாலி மக்கள்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணதே வேற. இங்க வாத்து முட்டை வந்து வறுவல் பண்ணலாம் தான் நினைச்சேன். அப்புறம் அந்த வாத்து வளர்த்துறாங்க பாத்தீங்களா, அங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். அங்க வந்து பார்த்தா 2 வாரத்துக்கு முன்னே வாத்து முட்டையெல்லாம் வித்துருச்சப்பா, இப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கு. சரி, நான் வாத்து முட்டை தான் இல்லாட்டி போகுது, நாட்டுக்கோழி முட்டையாவது இருக்குதான்னு கேட்டேன். அதுவும் இப்பதாப்பா வித்துச்சு, எதுவுமே இல்லை. இப்பதான் கோழி ஒரு 200 நாட்டுக்கோழி கொண்டாந்து விட்டுருக்குறோம். இன்னும் 1 மாசம் ஆகும் முட்டையெல்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ எதுவும் இல்லை அப்படின்னாருங்க. சரின்ட்டு வேற வழியே இல்லாம வர வழியில் பாத்தீங்கன்னா ஒரு பண்ணைக்கோழி பண்ணை இருந்துச்சுங்க. அங்கதான் வந்து ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம ஜம்முன்னு வந்து முட்டை வறுவல் பண்ணலாங்களா? வாங்க மக்களே, முட்டை வறுவல் செய்யலாம். இடத்த பாருங்க, லொகேஷன் நல்லா இருக்குதுங்களா? இந்த இடத்த நம்ம செய்ய போறோம். மணி வந்து 6ங்க, ஒரு அரை மணி நேரத்துல இருட்டாயிரும். சரி, காட்டுக்குள்ளதான் வச்சு வேப்ப மரத்தடி செய்யலான்னு பார்த்தேன். சரி, அது இருட்டாயிருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காதுங்க, வீடியோ பளிச்சுன்னு தெரியாது. அதனால சரின்ட்டு இந்த லொகேஷனை வந்து தேர்வு பண்ணேன். நல்லா இருக்குதுங்களா? சரி மக்களே, நாம போய் முட்டை வறுவல் செய்யலாங்களா? வாங்க போய் செய்வோம். மக்கள்ஸ், பத்திரமா முட்டையை வைக்கணும். அதாவது தொப்புனிக்கு இது ஓட்டெல்லாம் உடஞ்சிச்சுன்னா வைங்களேன், அப்புறம் இன்னொருக்கா முட்டை வாங்குறதுக்கு கோழி பண்ணைக்கு தான் போகணும். ஓகே மக்கள்ஸ், முட்டை வறுவல் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்துடலாங்களா? வாங்க மக்களே பார்ப்போம். மக்கள்ஸ், முட்டை வறுவல் செய்வதற்கு முதல்ல ஒரு 10 முட்டைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி பழங்க, கொத்தமல்லி தலை, கறிப்பழ தலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகுத்தூளுங்க, மிளகுத்தூள், கடலை எண்ணெய்ங்க, அம்புட்டு தாங்க. மக்கள்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் தான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா 6 காஞ்ச மிளகாய் பயன்படுத்துறேங்க. பச்சை மிளகாய் அதிகம் போட்டோம்னு வைங்களேன், வயிறுலாம் எரியுதுங்க. மக்கள்ஸ், நான் வந்து 2 முட்டை வறுவலுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் தான் பயன்படுத்துறேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னு வைங்களேன், அல்சர் வந்துருதுங்க. இது அதிகம் சாப்பிட்டா, பச்சை மிளகாய் சாப்பிட்டாவே அல்சர் வந்துருது, வயிறு எரியுது, வாயில் புண்ணு வந்துருதுங்க. அதனால தான் காஞ்ச மிளகாய் வந்து அதிகமாக பயன்படுத்துறேன். இந்த வறுவலுக்கு வந்து நான் காஞ்ச மிளகாய் தான் பயன்படுத்துறேன். நீங்க வேணா நல்லா சுவையா டேஸ்டா காரமா சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஒத்து வரும்னா பச்சை மிளகாய் பயன்படுத்துங்க. நான் காஞ்ச மிளகாய் பயன்படுத்துறேன். அப்படிதான் மகளே, இவ்வளவுதான் முட்டை வறுவல் செய்வதற்கு தேவையான பொருள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி சட்டி கேட்டுங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண் சட்டியில் தாங்க செய்கிறோம். சூப்பராக இருக்க போது. மண் சட்டியோட அந்த ஒரு மனம், மண் வாசனையுமே வந்து நல்லா முட்டை வறுவலுக்குள்ள சேர போது இன்னும் வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாம். மக்கள்ஸ், நம்ம நாளா வந்து ஒரு பெரிய ஆசைங்க, வெங்காயம் மாட்டுறப்போ கண்ணெல்லாம் எரியுது. அதனால சரி, ஹெல்மெட் போட்டு விட்டுனா கண்ணு எரியுமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு நம்மளால சந்தேகமா இருந்தது. ஹெல்மெட் போட்டு வெங்காயம் வெட்டி பார்க்கலாம், எரியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாங்க. ஓகே, மக்கள்ஸ், ஜம்முன்னு ஹெல்மெட்டை போட்டுட்டு வெங்காயத்தை வெட்டி வச்சுங்க. உண்மையிலேயே 100% கண் எரியலிங்க. நீங்க வந்து ஒரு 50 கிலோவோ 100 கிலோவோ பெரிய பெரிய ஃபங்க்ஷனு, காது குத்து, கடா வெட்டுக்கெல்லாம் வந்து வெங்காயம் வெட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டை போட்டு வெங்காயம் வெட்டலாங்க. அதை பாருங்க, எந்தமே அதாவது கண்ணே உங்களுக்கு எரியலிங்க ஹெல்மெட் போட்டு வெட்டினா. உண்மையிலேயே இந்த மெத்தட், ஹெல்மெட் மெத்தட் வந்து சூப்பரா இருக்குதுங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒன்னு 2 4 மக்கள்ஸ், இங்க பாருங்க அப்படியே ஜம்முன்னு எப்படி இருக்கிறா அப்படின்னு. சூப்பரா இருக்கிறா அப்படிங்களா மக்கள்ஸ்? பண்ணைக்கோழி முட்டையே இந்த அளவுக்கு மஞ்சள் கலரா இருக்குதுன்னா நாட்டுக்கோழி முட்டையை நினைச்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. அற்புதமா இருக்கும். சரி மக்கள்ஸ், இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி நல்லா ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாங்க.
தைக்கிட்ட தைக்கிட்ட சூப்பர் சூப்பர். அவ்வளோதான் 9. பாருங்க மக்களே, அந்த மஞ்சள் கலர்ல இருக்கு. ஜிம்கானாவா இருக்குதுங்க. கடைசி முட்டை 10வது முட்டை லடக். அவ்வளோதாங்க, ஃபைனல் ஃபினிஷிங். அவ்வளோதான். ஓகே, சட்டி தூக்கி வச்சு பார்த்துப்பா மக்கள்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாடி தாங்க சமையல், முட்டை வறுவல். ஏ மக்கள்ஸ், சட்டி சூடாயிருச்சுங்க. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். சுத்தமான கடல் எண்ணெய்ங்க. போதும், கொஞ்சம் ஊற்றினா போதும். மக்கள்ஸ், எண்ணெய் கொதிச்சிருச்சுங்க. வரமிளகாய் உள்ள போட்டாச்சு, அப்படி பச்சை மிளகாயும் உள்ள போட்டாச்சுங்க. ஓகே, ஒரு தொலை விட்டுக்கலாம். ஒரு கொதிக்கிட்டோம், ஒரு நிமிஷம். மக்கள்ஸ், அப்படியே ஜாம்னு கட் பண்ணி வைத்து வெங்காயத்தை உள்ள போட்டுக்கலாங்க. மக்கள்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தக்காளி பழங்க. மக்கள்ஸ், இது வந்து மதுரை, தேனி, கம்பம், போடி இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம் போட்டு தாங்க செய்வாங்க. அப்போ வந்து அங்க லாரி ஓட்டினாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஹோட்டல்லையும் சரி வீட்லயும் சரி தக்காளி பழம் போட்டு தான் செய்யறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முட்டை கவிச்சு பிடிக்காதுங்க, அதனால சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த தக்காளி பழம் போட்டீங்கன்னா, அதாவது 5 முட்டைக்கு ஒரு தக்காளி பழம், 10 முட்டைக்கு 2 தக்காளி பழங்க போட்டு தக்காளி பழம் போட்டு வணக்குனீங்கன்னா முட்டையை இருக்கிற கவிச்சியா இந்த புளிப்பு ஆனது இழுத்துருங்க. உங்களுக்கு வந்து முட்டை கவிச்சு அடிக்காது. முட்டை நீங்க விரும்பி சாப்பிடலாம். அதாவது நம்ம கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், தேங்காய் திருவி போடுவாங்க. முட்டை வறுவலுக்கு வந்து தேங்காய் திருவி போடுவாங்க. நீங்கள் வந்து நாங்கள் தேங்காய் போடலைங்க. இன்னொரு வீடியோ ஏதாச்சும் வாத்து முட்டையோ அல்லது நாட்டுக்கோழி முட்டை கிடச்சுன்னா தேங்காய் திருவி போட்டு செய்யலாம். நீங்கள் தேங்காய் கூட திருவி போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கறி பழத்தலை மட்டும் போடுங்க. அவ்வளோதான். மக்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. போதும். அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசியாக கச்சிதமாக போட்டுக்கலாம். ஓகே மக்கள், உப்பும் போட்டாச்சுங்க. ஜம்முன்னு கடலூர் சேர்ந்த உப்பு காரணையும் போட்டாச்சு, கடலோட சேர்த்து உப்பையும் போட்டாச்சுங்க. மக்கள்ஸ், நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, வணங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் முட்டையை உள்ள ஊத்தியாச்சுங்க. ஜம்முன்னு. வா, இருங்க 2x போட்டுக்கலாம். வேற லெவல். வணக்கங்க. அருமை. மக்கள்ஸ், நான் முன்ன ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து அம்மா எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்க தோட்டத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அப்பா வந்து 4 முட்டை வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து 1-2 தான் இருப்பாங்க. அதாவது சில நேரம் வந்து இந்த வெங்காயம் கூட போட மாட்டாங்க, தக்காளி பழத்தை போட்டு வணக்கி அப்படியே சாப்பிடுவோம். அது சூப்பரா இருக்குங்க. 1-2 செய்யறது சூப்பரா இருக்கும். நீங்க ப்ராப்பரா பார்த்து பண்ணீங்கன்னா அது டேஸ்ட் வராதுங்க. உண்மையிலேயே அது வேற லெவலா இருக்கும். ஜாலி, ஒரு என்டர்டைன்மெண்டா பாருங்க. ஏன்னா 1-2 தான் செய்வோம். அப்படி இந்த அம்போ ப்ராப்பராலாம் பார்த்தாலும் செய்ய மாட்டோம். 1-2 தான் போட்டு செய்வோம். ஏன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. அவ்வளோதான். சூப்பரப்பா, வெரி குட். வேற மாதிரி. டாடி சமையல் தான். தகப்பனாரு தான் போட்டு தாக்க. ஓகே மக்கள்ஸ், ஃபைனலா பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் உள்ள போட போறேங்க. ஓகே மக்கள்ஸ், மிளகாத்தூளும் போட்டாச்சுங்க. சென்ட்ரல் போடு. மக்கள்ஸ், உப்பு போட்டிருந்தோம். உப்பு பத்துதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். செம்ம சூடுங்க.
பா உப்பு கரெக்டா இருக்குது, அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி 100% உப்பு கரெக்டா இருக்குங்க மக்கள்ஸ். ஃபைனலா கொத்தமல்லி தலையை போட்டு ஜம் ஜம்னு முட்டை வரும் ரெடியா இருங்க. போடுங்க கொத்தமல்லி தலையை போடுங்கப்பா. ஆஹா அருமை அருமை. இங்க தாங்க கலர்ஃபுல்லா இருக்கிறாப்ல. தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. ரைட் ஓகே, அவ்வளோ மக்கள்ஸ் கொத்தமல்லி தலையை போட்டாச்சு. அவ்வளோ மக்கள்ஸ் கொத்தமல்லி தலையை போட்டு நல்ல ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டோம்னா போதுங்க. அதுக்கப்புறம் இலைகளையெல்லாம் ரெடி பண்ணி சும்மா பங்கமாக சாப்பிட்லாங்க. அவ்வளோதான்ப்பா, நல்லா தெரி விட்டுறப்பா. அவ்வளோதான். நம்ம கிண்டினு இப்போ சட்டி 2 உடஞ்சிடும். அப்புறம் முட்டை வரவில் அப்புறம் போண்டி ஆகி போயிருக்கிறோம். இன்னொரு துரு விட. சூப்பர் சூப்பர். அவ்வளோதான் 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 மக்கள்ஸ். ஜம் ஜம்னு முட்டை வறுவல் ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ வேகமாக போகுது பாரு தண்ணிக்குள்ள. போங்கடா போங்கடா. ஓகே அள்ளி போடலாம் மக்கள்ஸ். முட்டை வறுவல் ரெடி ஆயிருச்சுங்க. அப்படியே தட்டத்தில் போட்டு ஜம் ஜம்னு பட்டையை கலப்பலாம். ஆஹா அருமை அருமை. போட்டுங்க, எல்லாத்தையும் போடுங்க. இப்போதான் நம்ம தகப்பனாரு நீட்டாக சமைச்சு அருமையாக நம்மளுக்கு கொடுத்துட்டாப்பிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். மக்கள்ஸ் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா தான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்ல போறாங்க. சாப்பிடுங்க, அப்படின்னு சாப்பிடு. இருக்கா சாப்பிடுங்க. என்ன வரும் அள்ளி சாப்பிடுங்க. நல்லா இரும்பல் சளி கிளி எதுவும் வராது. எல்லாம் நோய் சக்தி அதிகம். அது இன்னும் பண்ணைக்கோழி முட்டையில இப்போ செஞ்சுருக்கிறோம். இது வாத்து முட்டையோ அல்லது நாட்டுக்கோழி முட்டையிலேயே செஞ்சுருந்தோம்னா இந்த பண்ணைக்கோழி முட்டை டேஸ்ட்டில் கிட்ட கூட வர முடியாதுங்க. நம்ம அந்த அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல. வாத்து முட்டையும் சரி நாட்டுக்கோழி முட்டையும் கிடைக்கலைங்க. அதெல்லாம் செஞ்சுருந்தா இதெல்லாம் வேற லெவல் இருக்கும். இந்த பண்ணைக்கோழி முட்டை கிட்டேயே வர முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே மக்கள்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்ட்டாங்க. இப்போ நானும் என் ஒய்ஃபு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவும் இல்லை. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. உப்பு இருக்குதா இல்லையான்னு சாப்பிட்டு பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மட்டும் வெளியே சாப்பிட மக்களே வாங்க சாப்பிட்லாம். இந்த தான் ஃபஸ்ட்டு அடிச்சு விட்டு, அதாவது 3ஆவதாக இந்து சாப்பிட்றாங்க. எப்படி இருக்குது இந்த இருக்கா? சூப்பராக்கா மக்கள்ஸ். நீங்கள் வந்து முட்டை எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதே அளவுக்கு வந்து நல்லா வெங்காயத்தை நிறைய கட் பண்ணி போட்டிங்கன்னா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. முட்டை அளவுக்கு வெங்காயத்தையும் போடணும். பாருங்க மகளே, அப்படியே சூப்பராக இருக்கிறாப்புல. அது எங்க வயிற்றுக்கு அள்ளி சாப்பிடுங்க. நாமளும் சாப்பிடுவோம். அதான் வெங்காயம் வந்து சூப்பராக நிறைய கட் பண்ணி போட்டிருக்குங்களா, சூப்பராக இருக்குங்க. 2வது பெப்பரும் போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. அது நீங்கள் வந்து நாங்கள் வந்து தக்காளி பழம் போட்டதை பார்த்துருப்பீங்க. இந்த கொங்கு மண்டல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி போடுவாங்களாமா. அதாவது 30-40 வருஷம் முன்ன வாழ்ந்த தாத்தா பாட்டியெல்லாம் வந்து தேங்காய் திருவி போடுவாங்களா. அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் திருவி போட்டு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்காய் திருவி போட்டோம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குங்களே. இந்த வீடியோ வந்து நல்லா முட்டையெல்லாம் வறுத்து ஒரு வீடியோவாக போடுறோம். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டான்னு நினைக்காதீங்க. நாங்கள் முட்டை வறுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். சரி இது ஒரு வீடியோவே எடுக்கலாமேன்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசி கரெக்ட் பண்ணி வைக்கிறக்குள்ள போதுமானே வச்சுக்க இதே ஒரு வீடியோ எடுத்துட்டோம். ஏன்னா எல்லா நாளும் கண்டென்ட் வந்து போட முடியாதுங்க. சரி முட்டை வீடியோவை ஒரு கண்டென்ட்டாக போடுவோமேன்ட்டு போட்டிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வறுவல் ஜம்முன்னு நாட்டுக்கோழி வறுவல் அப்படி இப்படின்னு தும்சம் பண்ணிடலாம். அதாவது மட்டன் பிரியாணி போடலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாம் 1000 ரூபாய் இருந்தாலும் சரிங்க, எடுத்துகிட்டு வந்து மட்டன் பிரியாணி ஒரு வித்தியாசமான முறையில் பழைய காலத்தில் எப்படி பிரியாணி போடுவாங்கன்னா அந்த ஸ்டைலில் போடுவோம்.
அரைச்சமாவே அரைக்கூடாதுங்க. எல்லாரும் போடுற மாதிரி வீடியோ நம்ம போடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு வித்தியாசமா நம்ம போடணும். இந்த அதுல சாப்பிடு. சூப்பருங்க. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா? பாய்ங்க, மொட்டையோட முடிக்கிறேன்.